அனைவருக்கும் டிவைன் ஹீலர்ஜி மற்றும் ரைகி தாந்திரிக் மாஸ்டரின் அன்பு வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய ஒரு அற்புத தெய்வீக சின்னம் ஸ்வஸ்திக் சின்னம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸ்வஸ்திக் அப்படின்னு சொன்னாவே தெய்வீக சின்னம் அப்படின்னு தான் அர்த்தம். இது சமஸ்கிருதத்தில் அதிர்ஷ்டம் நன்மைகளை தரக்கூடியது அப்படின்னு விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே தான் இதை நம்மளுடைய முன்னோர்கள் பூஜை அறையில் செவுத்தில் அந்த காலத்தில் நம்மளுடைய முன்னோர்கள் தாத்தா பாட்டி காலத்தில் சுவத்தில் ஸ்வஸ்திக் சின்னத்தை மஞ்சள் அல்லது குங்குமத்தில் வரைஞ்சிருப்பாங்க. இந்த ஸ்வஸ்திக் சின்னம் எங்கிருந்தாலும் அந்த இடத்துல தெய்வீக ஆற்றல்கள் அபரீதமாக இருக்கும் என்று ஐதீகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் வெளிநாட்டவர்கள் மற்றும் நம் நாட்டவர்கள் எல்லாம் அதை ஏன் இது அவ்வளோ ஆற்றல் மிக்கது அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் பொழுது அது அறிவியல் பூர்வமாக நம்முடைய வலது பக்க மூளை ரைட் பிரைன் ஆக்டிவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரைட் பிரைன் ஆக்டிவேஷனை செய்கிறது இந்த ஸ்வஸ்திக் சக்கம் செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சாங்க. இந்த நம்மளுடைய ஆன்மீகம் மற்றும் பழங்கால வழக்கங்கள் ஆர்த்தோடாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வழக்கங்கள் எல்லாம் நம்ம ஆராய்ச்சி பார்க்கும் பொழுது அறிவியல் உண்மைகள் மிக அற்புதமான அபரீதமான செயல்கள் இருக்கிறது அப்படின்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸ்வஸ்திக் அப்படின்னு சொன்னாவே தடையில்லாத நல்ல வாழ்க்கை, நல்ல வாழ்வு அப்படின்னு தான் பொருள். இது வெற்றியை தேடித்தரும். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படும் தடைகளை, நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தடைகள் அப்படின்னு பார்த்தோம்னா கந்திஷ்டி, ஓம்பல், எதிரிகள் தொல்லை, இப்படி பல விஷயங்கள் இருக்கும். கந்திஷ்டி அப்படின்றது ஒன்றும் இல்லை, நம்மை சுற்றி இருப்பவர்கள் நம் மீது பொறாமை கொண்டு தங்களுடைய தீட்சை அப்படின்னு பேர், அந்த கண்ணால் ஏற்படக்கூடிய தீட்சை நம்மளுடைய நிலைமையை அவர்கள் எண்ணி வருந்தினால் அது நம்மை தாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய முன்னோர் நூல்களில் எழுதியிருக்கிறாங்க சித்தப்புருஷர்கள். ஆற்றாது அழுத கண்ணீர் ஒன்றே செல்வத்தை தேய்க்கும் படை அப்படின்னு சொல்லிட்டு இளங்கோவடிகள் சொல்கிறாரு. யாரோ ஒருத்தன் எங்கேயோ உட்காந்துக்கிட்டு ஐயையோ இவன் நல்லா இருக்கிறானே, இவன் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சா கூட அந்த கந்திஷ்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நபர் ஒரு பொருளை பார்த்துட்டா இது நல்லா, ஏதாவது கெட்டு போயிடணும் அப்படின்னு நினச்சா அது கெட்டு போயிடும். அதாவது கம்பெனிகளில் அல்லது கடைகளில் இந்த மாதிரியெல்லாம் நடக்கிறது நம்முடைய இந்திய ஆர்த்தோடாக்ஸ் பழங்கால முறைகளில் இதெல்லாம் நடக்கிறதுக்கு திருஷ்டிய பரிகாரம்னு சொல்லிட்டு எலுமிச்சம்பழம், இன்னும் பல பொருள், தேங்காய்கள், படிகாரம் இதெல்லாம் பயன்படுத்துவாங்க. மஞ்சள், சிகப்பு அப்படின்ற குங்குமம் இவைகள்லாம் பயன்படுத்தி திருஷ்டியை போக்குவாங்க. ஓம்பல் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய உடல்நிலை குறித்து நம்மளுடைய எதிரிகள் ஓம்பல் பண்ணுவது. ஓம்பல் அப்படின்னு சொன்னால் இவன் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நினச்சா நமக்கு உடல் ரீதியான தொல்லைகள் வரும். அதாவது எப்போ பார்த்தாலும் சோம்பேறித்தனமாக இருக்கும், அதெல்லாம் ஓம்பல் அப்படின்னு. எதிரிகள் தொல்லை அப்படின்னு சொன்னால் எதிரிகள் நாம் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று செஞ்சு வச்சுருவாங்க. அந்த மாதிரி செய்வினைகள் அப்படின்னு அது பேர். அது கேரளாவில் இந்த செய்வினைகள் அதிகம். அந்த காலத்தில் ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பேயே இந்த மாதிரி செய்வினைகள் செய்ததாக நிறைய சரித்திர ஏடுகள் இருக்குது. நம்முடைய இஸ்லாத்தில் முகமது நபிக்கே ஒரு எதிரி செய்வினை செஞ்சு பன்னியினுடைய மலத்தையும் மாட்டினுடைய முடியை வைத்து செய்வினை செஞ்சு ஒரு கிணத்துல போட்டுடுறான். அந்த சமயத்தில் முகமது நபிக்கு நினைவுகள் இல்லாமல் நீண்ட நாட்களாக இருந்து அந்த நினைவை மறுபடியும் திரும்ப நினைவு வரத்துக்கு இறைவன் அதற்கென்று ஒரு வாசகத்தை பூமிக்கு இறக்கியதாக இந்த வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் செய்வினை அப்படின்றது எல்லாருக்குமே எதிரிகளினுடைய தொல்லை அப்படின்றது செய்வினைகள் இருக்கும். அதை நீக்குவதற்கு இந்த ஸ்வஸ்திக் சக்கரங்கள் மிக அற்புதமாக வேலை செய்யக்கூடியதாக இருக்கிறது. இது மகாலட்சுமி கடாட்சம் பொருந்தியது என்பதனால் வருமானம் தடையின்றி பெருகுவதற்கு இது முக்கியமாக உதவி செய்கிறதா இருக்கும். வருமானங்கள் தடையில்லாமல் இருக்கும். வரக்கூடிய வருமானங்கள்
சேமிப்பு செய்யக்கூடியதாக, நமக்கு பெருகக்கூடியதாக, அற்புதமாக விளங்கக்கூடியதாக இருக்கும். மேலும் நாம் நினைத்த காரியம் அனைத்தும் எந்த தடைகள் இல்லாமல் நிறைவேற ஸ்வஸ்திக் சக்கரம் உதவுகிறது. இது ஒரு வலது பக்க மூளையை ஆக்டிவேஷன் செய்கிறது. இந்த வலது பக்கம் இது சுழற்சி செய்யுது. இது நீங்கள் பார்த்தீங்கன்னா அது தெரியும். இது வலது பக்க சுழற்சி செய்யக்கூடிய ஸ்வஸ்திக் சக்கரம். இதிலே இடதுபுற நெகட்டிவ் சக்தியை கொடுக்கக்கூடிய இடது பக்க சுழற்சி சக்கரம் இருக்குது. இது வந்து மக்களை அதிகமாக வாட்டி வதக்கிய ஹிட்லர் அப்படின்ற ஒரு அரசன் வந்து இடது பக்கமாக இருக்கக்கூடிய ஸ்வஸ்திக் சக்கரத்தை வந்து மெடிடேஷன் பண்ணி அவன் வந்து வெற்றி அடைஞ்சவன். ஏன்னா அது வந்து நெகட்டிவ் சக்தியை கொடுக்கக்கூடியது, மற்றவர்களுக்கு தீய சக்திகளை கொடுக்கக்கூடியது. அந்த நெகட்டிவ் சக்தி கடைசியில் என்ன செய்யும் அப்படின்னா அவங்களையும் அழிச்சிரும். கடைசியில் ஹிட்லர் வந்து ஆகாயத்தில் பறந்துட்டு இருக்கும்போது வானத்திலேயே வெடி வைத்து விமானத்தை வெடி வைத்து தகர்த்ததனால் வானத்திலேயே அவனுடைய ஆன்மா இறைவனடி சேர்ந்தது. அப்படிலாம் செய்யக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து நல்லதைத்தான் நினைக்க வேண்டும், நல்லதைத்தான் செய்ய வேண்டும். நல்லாரை காண்பதும் நன்று, நலமிக்க நல்லார் சொல் கேட்பதும் நன்று, அவர்கள் குணங்கள் உரைப்பது நன்று, அவரோடு இருத்தல் நன்று அப்படின்னு ஔவையார் சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா நல்லது தான் நினைக்கணும், நல்லது தான் செய்யணும், அப்போ நல்லது தான் நடக்கும். இதுதான் வந்து முக்கியமான இயற்கை பிரபஞ்ச விதி. இதை தாண்டி செய்யும் பொழுது அது எதை செய்தோமோ அதுதான் நமக்கு கிடைக்கும். பகவத்கீதையில் வருது, நீ எதை செய்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய் அப்படின்னா. நல்லது செஞ்சால் நல்லதாகிறோம், தீயதை செஞ்சால் தீயவராகிறோம். மேலும் இது ஆன்மீக ரீதியான ஒரு பொருள் கவர்ச்சி மேக்னெட்டாக இது செயல்படுது. எந்த விதத்திலும் இது வந்து சந்தேகம் இல்லை. ஏன்னா இந்த ஸ்வஸ்தி சக்கரத்தை நாமளும் நம்மளுடைய தியான அறையில் மெடிடேஷன் ரூமில் வச்சு 1 கிலோ அளவிற்கான காப்பர் ஸ்வஸ்திக் சக்கரத்தை நாம் வச்சுருக்கிறோம். அதில் வந்து பிரமிடு சின்னங்கள் பொருத்தி அற்புதமாக இருக்கக்கூடிய இது வந்து நமக்கும் அது பயனுள்ளதாக தான் இருக்குது. நம்ம அனுபவபூர்வமாக சொல்லும் பொழுது பயனுள்ளதாக இருக்குது அப்படின்றதில் எந்தவித சந்தேகம் இல்லை. இது ஏன் அவ்வளவு சிறப்பு அப்படின்னு சொன்னால், விநாயகர் கையில் ஸ்வஸ்திக் சின்னம் இருப்பதால் தான் இது அந்த அளவுக்கு காரிய தடைகளை வந்து வெல்லக்கூடியதாக இருக்குது. இது காப்பு செய்யக்கூடியதாக இருக்குது. இந்த விநாயகரனுடைய காப்பு அப்படின்னு என்ன அப்படின்னு சொன்னால், முதல்ல உலகத்தில் எந்த கடவுளையும் காப்புக்கு கூப்பிட மாட்டாங்க. சித்தப்புருஷர்கள் கவிதை ஏற்றதாக இருந்தாலும் சரி, பாட்டு எந்த ஒரு செய்யுள் இயற்றுவதற்கு முன்பு அவர்கள் வந்து காப்பு நம்முடைய சித்தப்புருஷர்கள் ஆயிரக்கணக்கான பேர் தங்களுடைய இதை வந்து செய்யுளை ஏற்றிருக்கிறாங்க. அதில் இந்த விநாயகர் காப்பு அப்படின்றது கட்டாயம் இருக்கும். விநாயகனே வெல்வினையை அகற்றுவான், விநாயகனே வேட்கை தணிவிப்பான், விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனமாம் தம்மையினால் கண்ணீர் பணிமின் கனிந்து. 5 கரத்தினை யானை முகத்தினை இந்தி நிலம்பரை போலும் ஏற்றினை நந்தி மகத்தினை ஞான கொழுந்தினை புந்தியில் வயிற்றடி போற்றுகின்றனே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காப்புகள் இருக்குது. நாம் இது டிஸ்கிரிப்ஷனில் இந்த காப்புகள் மந்திரங்களை நாம் போடுறோம். நீங்களும் வந்து அது மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. மிக அற்புதமான காப்பு மந்திரங்கள். நீங்கள் உங்களுடைய நோட்டு புத்தகத்திலேயோ அல்லது வரவு செலவு புத்தகத்திலேயோ அல்லது படிக்கக்கூடிய புத்தகத்திலேயோ இந்த ஸ்வஸ்திக் சின்னத்தை நீங்கள் வரைஞ்சிக்கிட்டு நீங்கள் உங்களுடைய காரியங்களை செய்யும் பொழுது தேவையற்ற அலைச்சல் விரயங்கள் தடுப்பது இந்த ஸ்வஸ்திக் சக்கரம். இதிலிருந்து இந்த ஸ்வஸ்திக் சக்கரத்திலேருந்து தனவிருச்சிகா அப்படின்னு ஒரு சக்கரம் ஒன்று இருக்குது. அது வந்து பணத்தை பெருகக்கூடிய தன்மை கொண்டது. 2 சங்கிலிகள் ஒன்றாக நினச்ச மாதிரி தெரியும் அது பார்க்கும்போது. உங்கள் குலதெய்வ ஆகர்ஷணம் செய்ய இந்த தனவிருச்சிகா ஒரு நல்ல உதவி செய்கிறதா இருக்கும். உலகத்தில் மக்கள் எல்லோரும் வந்து தேடிட்டு போகிறது உடல்நலம், மனநலம், பணநலம், இந்த 3 தேடி தான் போகிறாங்க. இந்த 3மே இந்த தனவிருச்சிகாவில் இருக்குது அப்படின்றதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. உங்கள் வாழ்க்கையில் நல்ல அதிர்ஷ்டம், செல்வ செழிப்பு, அளவற்ற வெற்றி அள்ளித்தருவதில் இந்த ஸ்வஸ்திக் சக்கரம் மிக உன்னதமான ஒரு இடத்தை வகிக்கிறது. இந்த ஸ்வஸ்திக் சக்கரத்தை நம்ம அனுபவபூர்வமாக பிரமிடுகளில் கூட நம்ம ஸ்வஸ்திக் சக்கரத்தை வச்சு நம்ம வழிபாடு செய்யும் பொழுது மிக அற்புதமாக வேலை செய்கிறது. நிறைய நம்முடைய நண்பர்கள் இந்த ஸ்வஸ்திக் சக்கரத்தை வந்து பிரமிடுகளில் பிரதிஷ்டை பண்ணி வச்சு பூஜை செய்யும் பொழுது
கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும் அப்படின்ற ஃபார்முலா சக்ஸஸ் ஆகிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. நீங்களும் இப்படி எங்கே பார்த்தாலும் இனிமேல் எங்கேயாவது பார்த்தீங்கன்னா சஷ்டி சக்கரத்தை வீட்டில் கொண்டு வந்து வளமான வாழ்க்கை வாழ வேண்டும் கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.